ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அரப்பள்ளி சர்ச்சில் தான் இருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த சர்ச்சுக்கு நாங்கள் போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் சொல்லிகிட்டே தான் இருந்தேன். ஆனால் அது எங்கே இருக்குது, எப்படி போகணும், எந்த பிளானுமே இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தோம். இந்த ஏரியா க்ராஸ் பண்ணி தான் போனோம். ஆக்சுவலாக சர்ச்சை க்ராஸ் பண்ணி தான் நாங்கள் போயிருக்கோம், எங்களுக்கே தெரியல. அந்த ஏரியா திருவிதாங்கூடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்ததை பார்த்தோன்னே நான் இவங்கள்ட்ட சொன்னேன், இங்கே தான் வந்து நம்ம ஏசப்பாவோட டிசைபிள் தோமா இருக்கிறார்ல, அவர் கட்டின சர்ச் இங்கே தான் உண்டு, நம்ம கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்போ கூட தான் சர்ச் இப்படி இருக்கும் அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஸ்டில் நாங்கள் வந்து அந்த கல்யாண வீட்டுக்கு போயிட்டு அங்கே கேட்கும்போது சொன்னாங்க, பக்கத்தில் தான் இருக்குது, 1 கிலோமீட்டர் கூட இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அங்கேருந்து நாங்கள் கிளம்பும்போது லொக்கேஷன் போட்டு கிளம்புனோம். பார்த்தோம்னா கரெக்டாக அந்த போகிற வழியில் தான் அது இருந்துருக்கு. நாங்கள் கூட அதை க்ராஸ் பண்ணி தான் போயிருக்கோம், ஆனால் அது எங்களுக்கு தெரியல. அப்புறம் வந்து காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு, சரி அந்த சர்ச் தானே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். அங்கே போனீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த இடம்லாம் பாருங்கள், கல் அந்த காலத்திலே உள்ளது. அது கிபி 63 அவர் கட்டின சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருந்தாங்க. தோமா அவரோட ஃபோட்டோ தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அவர் அந்த காலத்திலே கட்டின அந்த கல்லெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த இடம்லாம் அப்படியே அப்போவே உள்ளதான் வச்சுருக்காங்க. மீதி கொஞ்சம் ரெனோவேட் பண்ணியிருக்கிறாங்க. வெளியெல்லாம் சிட் அவுட் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. சர்ச்சுக்குள்ளே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பாருங்கள், சீலிங் எல்லாமே ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. சர்ச்சில் ரெனோவேட்டட் சர்ச் தான். ஆனால் அது வெளியே அந்த கல் அந்த இதெல்லாம் மட்டும்தான் பழைய காலத்தில் உள்ளது அப்படியே இருந்துச்சு. இந்த தூண் அந்த இந்த சர்ச்சே இந்த கல்லை தான் கட்டின மாதிரி இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருந்துச்சு. ஒரே மரமும் கல்லுமாக தான் இருந்தது ஃபுல்லாக. சீலிங் கூட மரத்தில் தான் இருந்தது. நிஜமாகவே இந்த சர்ச்சில் வந்து நல்ல ஒரு ப்ரெசன்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து நாங்கள் உள்ளே போகும்போதே சைலண்டாக தான் இருந்தது, யாருமே இல்லை. நாங்கள் வந்து உள்ளே போய் ஜஸ்ட்டு ப்ரேயர் பண்ணுறதுக்குன்னு முழங்கால் போட்ட உடனே எப்படி ஒரு ப்ரெசன்ஸ் இருந்துச்சுன்னே தெரியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரேயர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த சர்ச் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். நிஜமாகவே ஹெவன்லி ப்ரெசன்ஸ் வந்து அந்த இடத்துல இருந்துச்சு. நாங்கள் அப்படி ப்ரேயர்லாம் முடிச்சதுக்கப்புறமா வெளியே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரீஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா தான் நாங்கள் கிளம்புனோம். இது கல்லால் காணிக்கை பெட்டி தான். அப்புறம் வெளியே வந்து நிறைய மரம் இருந்துச்சு. கேதுரு மரம், அத்தி மரம் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பாருங்கள், நீட்டாகவே வச்சுருந்தாங்க, நல்லாவே இருந்துச்சு. எல்லாம் பார்க்குறதுக்கு அழகாகவே இருந்தது. எல்லா மரமுமே சின்ன சின்னதாக தான் இருக்குது. பட் வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லாம் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி ட்ரிம் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து அவுட்டர் ஏரியா. நாங்கள் அப்படியே நடந்து தான் வந்தோம். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு எல்லாமே. இந்த பெல்லை பாருங்கள், பெல் கூட நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வெளியே ஓடு தான் ஒட்டியிருக்காங்க. உள்ளே வந்து மரத்தாலான சீலிங் தான் இருந்துச்சு. வெளியே அவ்வளோமே கல் தான், கல்லில் தான் கட்டியிருக்காங்க. கருங்கல்லில் வந்து கட்டின மாதிரி தான் இருக்குது. அப்புறம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து 2000 வருஷம் பழமையான ஒரு கிணறு தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அழகாக பெயிண்ட் அடித்து நீட்டாக வச்சுருக்காங்க. ஆனால் உள்ளே க்ளோஸ்டாக இருக்குது. நிறைய பேர் காணிக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. பாருங்கள், அந்த பழமை மாறாமலே இருக்குது. இந்த கிணறுக்குள்ளே காயின்ஸ் முதற்கொண்டு இருந்துச்சு பாருங்கள். அடிக்கடி எடுப்பாங்க போல இருக்குது, எப்படி எடுக்கிறாங்கன்னு மட்டும் தெரியல. அப்புறம் வெளியே பார்த்தீங்கன்னா பழங்காலத்து கல் என்னமோ வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்களும் பாருங்கள். அந்த பழைய சர்ச்லேருந்து கிடச்ச அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வெரி ஓல்டு. இங்கே இவ்வளோ பெரிய பொக்கிஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. நிஜமாகவே எங்களுக்கே சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, அழகாக வச்சுருந்தாங்க. எல்லாமே வச்சுருக்காங்க, பழைய காலத்தில் இருந்த அந்த எல்லா ஐட்டமும். காவ் பண்ண அந்த இது கல் எல்லாமே இருக்குது. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு டிவைன் ப்ரெசன்ஸ் வந்து சர்ச் சரௌண்டிங்ஸில் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து போய் தான் இருந்தாங்க. நிறைய பேர் உள்ளே வந்து ப்ரே பண்ணிட்டு அப்படி போனாங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே சைடில் ஒரு மணி மண்டபம் மாதிரி கட்டி போட்டிருக்காங்க, அதில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. மக்கள் நிறைய பேர் வந்து போய் தான் இருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த சர்ச்சுக்கு நீங்கள் போங்க. போகிறது மட்டும் இல்லை, கண்டிப்பாக நீங்கள் உட்காந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா அங்கே வந்து நல்ல ஒரு டிவைன் ப்ரெசன்ஸ் இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.